ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் 41 இன்ச் அளவுடைய லைனிங் ப்ளவுஸ் முழுவதுமாக அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். நேற்று கட்டிங் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, இதுக்கு முந்தின வீடியோ வேணும்னா போய் பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். எக்ஸாக்டாக அவங்க கொடுத்த லைனிங் கிளாத்தில் வந்து உள்பட்டிக்கு பத்தலை, அதனால் நான் எக்ஸாக்டாக ரெண்டு பட்டி வர்ற மாதிரி நான் எடுத்திருக்கேன் ரைட் அண்ட் லெஃப்ட்டுக்கு. இப்போது அதை நம்ம கரெக்டான அளவு லைனிங் கிளாத்தில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உள்பட்டிக்கு என்கிட்ட இருந்த கிளாத்லையும் பத்தலை, அதனால் நான் ஜாயிண்டிங் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ரெண்டு பட்டிக்கும் தேவையான கிளாத்தை நான் ஜாயிண்டிங் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போது அந்த ஜாயிண்டிங்கை ஒரு பக்கமாக பிசுரை திருப்பி விட்டுட்டு நம்ம ஸ்டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிடுவோம். மேலே பதிவான தையல். இப்போ வந்து நம்ம கரெக்டான அளவு பட்டியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு பட்டியுமே இதே மாதிரி ஜாயிண்டிங் போட்ட ரெண்டு பட்டியையுமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எப்படிங்கிறது நீங்கள் வீடியோவில் பார்த்தா புரியும். புரியாட்டி நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மெயின் கிளாத்தில் வச்சு நம்ம பட்டியை ஜாயிண்டிங் பண்ண போகிறோம். மெயின் கிளாத்தினுடைய நல்ல பக்கமும் நம்ம லைனிங் துணி கரெக்டான கலர் அவங்க எடுத்து கொடுத்த லைனிங் துணியோட நல்ல பக்கமும் இன்னும் ஒன்றா இருக்கிற மாதிரி இந்த போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஜாயிண்டிங் வந்து லைனிங் பக்கம் போகிற மாதிரி, அதாவது அந்த பிசுர் வந்து லைனிங் பக்கம் போகிற மாதிரி எடுத்துக்குவோம். எடுத்துட்டு இப்போ நம்ம பட்டியை வச்சு இப்போ ஸ்டிச் பண்ணுவோம். இப்போது ஃப்ரண்ட் சைடு ஹூக் மாட்டுற பக்கத்தில் இருந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். அந்த சிசர் கட் போட்ட பக்கத்தில் இருந்து சைடு ஜாயிண்டிங்கில் கொண்டு வந்து முடிச்சிருக்கோம். இப்போது அடுத்து நம்ம அதே மாதிரி சைடு ஜாயிண்டிங் பக்கம் இருந்து ஆரம்பிக்கணும். மெயின் கிளாத் வந்து கொஞ்சம் வந்து லென்த் கம்மியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கரெக்டாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது லைனிங் கிளாத் ரெண்டையும் உள்பட்டிக்கு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அது ரெண்டு பீஸையுமே பிசுர் பக்கம் திருப்பி விட்டுட்டு கீழே போகிற மாதிரி திருப்பி விட்டுட்டு மேலே ஒரு பதிவு தையல் போட்டு ரெண்டு பட்டிக்குமே எடுத்துக்கிறேன். பிசுர் உள்ளே போகிற மாதிரி ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணி பட்டியை மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் சேர்ந்தவாறு சுற்றி வர டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். ஒரு 1/4 இன்ச் கேப்பில் சைடில் போடுறேன். கீழே எண்டில் ஒரு நீடில் அளவு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு திரும்பவும் ஒரு 1/4 இன்ச் கேப்பில் இன்னொரு இடைத்தையலும் போட்டு எடுத்துக்கிறேன். இப்படி போடையில் பட்டி பார்க்கவே ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இப்போ கரெக்டான அந்த பட்டியினுடைய அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் கிளாத்தையும் உள்பட்டிக்காக நம்ம கொடுத்துருக்க கிளாத்தையும். இப்போ வெளியில் வந்து அவங்க கொடுத்த லைனிங் கிளாத் தான் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக தெரியும். உள்ளுக்க கொடுத்துருக்க அந்த க்ரீன் கலர் வந்து தெரியாது. இப்போ ஸ்லீவ் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்லீவுக்கு நான் கட் பண்ணிலேயே சொல்லியிருப்பேன், ஃப்ரண்ட் அண்ட் பேக் குழிவான பகுதியை நான் கட் பண்ணி எடுக்கலை, அதனால் இப்போது கட் பண்ணி எடுக்க போகிறேன். நான் இப்போது மார்க்கிங் பண்ணலை, ரொம்ப அர்ஜென்ட்டில் நான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்ததுனால மார்க்கிங் பண்ணலை. மார்க்கிங் பண்ணாமலே நான் கட் பண்ணிடுவேன், அதனால் கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அந்த சிசர் கட் போட்ட பக்கத்தை வந்து அடையாளப்படுத்தி நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போது நல்ல பக்கம் ஒன்றா இருக்கிற மாதிரி நம்ம ஒரு 1/2 இன்ச் கேப்பில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸ்லீவினுடைய கீழ்ப்பக்கம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். முதல்ல சிசர் கட் அந்த குழிவான பகுதி நம்ம கட் பண்ண பக்கத்தில் இருந்து ஸ்லீவை ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். இப்போது இன்னொரு பட்டியையும் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தையெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டு பட்டியுமே ஒரே அளவாக இருக்கான்னு நான் செக் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி செக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஏற்றம் இறக்கம் இல்லாமல் ஒரே அளவாக வரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்த ஸ்லீவும் அதே மாதிரி எடுத்துக்கிடுவோம். இப்போ வந்து பேக் பக்கம் ஸ்லீவில் இருந்து நம்ம ஆரம்பிக்கிறேன். முதல்ல குழிவான பக்கம் ஸ்டிச் பண்ணேன், இப்போ வந்து குழிவான பக்கத்தில் முடிச்சிருக்கேன். அந்த மாதிரி மாற்றி நீங்கள் ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் லெஃப்ட் அண்ட் ரைட் நமக்கு வந்து கரெக்டான முறையில் கிடைக்கும். இப்போது பிசிர் கீழே போகிற மாதிரி திருப்பி விட்டுட்டு லைனிங் கிளாத் மேலே ஒரு நீடில் அளவு டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். அந்த எண்டில் ரெண்டு ஸ்லீவுக்குமே அதே மாதிரி நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். இதிலேருந்து உங்களுக்கு புரியாட்டி சொல்லுங்கள்.
தெளிவாக நான் உங்களுக்கு ஒவ்வொரு பார்ட்டுக்கும் நான் தெளிவான வீடியோவாக போடுறேன். இப்போது பிசுறு உள்ளே போகிற மாதிரி மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஒன்றா மடித்து விட்டு ஃபோல்டிங் பண்ணி இப்போ சுற்றிலும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே வந்து நீடில் அளவு தையல் போட்டுட்டு சுற்றிலும் ஒரு 1/4 இன்ச் கேப்பில் ஸ்டிச் பண்ணி கீழே மறுபடியும் ஒரு 1/4 இன்ச் கேப்பில் ஒரு இடைத்தையல் போட்டு எடுத்துக்கிறணும். பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ கீழே ஸ்லீவுடைய கீழ் எண்டில் நான் ஒரு நீடில் அளவு தையல் போட்டுட்டு சுற்றிலும் ஒரு 1/4 இன்ச் கேப்பில் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். 1/4 இன்ச்சை விட்டு தாண்டாதீங்க. 1/4 இன்ச்சை விட்டு தாண்டிங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு பிறகு அந்த தையல் வந்து வெளியில் தெரியும். இப்போ மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் சேர்ந்தவாறு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஸ்லீவை வந்து பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வந்து பேக் பார்ட்டை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பேக் பார்ட்டுடைய ராங் சைடும் மெயின் கிளாத்தினுடைய ராங் சைடும் நம்ம இதோ லைனிங் கிளாத்தினுடைய ராங் சைடும் ஒன்றா இருக்கிற மாதிரி போட்டுட்டு நல்ல பக்கம் லைனிங் கிளாத்தினுடைய நல்ல பக்கம் நம்ம பார்த்து தைக்கிற மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. கீழே எண்டில் இந்த மாதிரி 1/4 இன்ச் கேப்பில் சுற்றிலும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். சுருக்கம் இல்லாமல் அடியில் மெயின் கிளாத்து சுருங்கிடாமல் இந்த மாதிரி தடவி நீவி விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. சுருக்கம் இல்லாமல் இந்த மாதிரி சரி பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் பசை போல் ஒட்டுன மாதிரி சேர்ந்து இருக்கும். எந்த இடத்துலையும் நீங்கள் மெயின் கிளாத்தையோ இல்லை லைனிங் கிளாத்தையோ சுருக்கிடக்கூடாது. 1/4 இன்ச் கேப்லேயே பேக் பார்ட்டையும் நான் சுற்றிலும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பர்ஃபெக்டாக நம்ம பேக் பார்ட்டை ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ பிசுருக்கு வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தையெல்லாம் இப்போ ஸ்லீவுக்கு இன்னர் ஸ்லீவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தையெல்லாம் இப்போது ஃப்ரண்ட் பார்ட் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஃப்ரண்ட் பார்ட்டினுடைய ராங் சைடை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கழுத்தும் ஒன்றா இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து மாற்றம் கிடைக்காது. இதில் வந்து ராங் சைடு தெரியுது, ஆனால் ஒரு சில கிளாத்தில் வந்து தெரியாது. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த மாதிரி போட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு சைடு ஃப்ரண்ட் பார்ட்டை ஸ்டிச் பண்ணுறேன். சுருக்கம் இல்லாமல் இதையும் நீவி விட்டு நம்ம எடுத்து ஸ்டிச் பண்ணணும். 1/4 இன்ச் கேப்லேயே சுற்றிலும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கணும், எங்கனையும் சுருங்காத அளவுக்கு. இப்போ அடுத்து இன்னர் பக்கம் ஃப்ரண்ட் பார்ட்டையும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். மெயின் கிளாத்தில் சுற்றிலும் இந்த இதுக்கு தான் ஒரு 1/2 இன்ச்சோ ஒரு 1/4 இன்ச்சோ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்தோம்னா நம்ம வந்து கொஞ்சம் சரி பண்ணி தைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம பாட்டில் தைச்சிட்டு போகலாம். இல்லை எங்கனையாவது பத்தாமல் வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் நம்ம கரெக்டான அளவுக்கு வெட்டி. இப்போ பேக் பார்ட்டில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் நூலை வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண மாட்டேன். ஒரு பார்ட் முடித்ததான் அடுத்த பார்ட்டை வந்து அப்படி ஜாயின் பண்ணிடுவேன். அந்த பார்ட் முடித்ததும் முன்னுக்கு தைச்சதை வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்குவேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். கிளியர் வீடியோ நான் போடுறேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தையெல்லாம் கட் பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கம் ஒரு 1/2 இன்ச் அளவு ஒரு மடிப்பும் அதற்கடுத்து 1 இன்ச் அளவுக்கு இன்னொரு மடிப்பு டபுள் ஃபோல்டிங் பண்ணி நான் அந்த ஃபோல்டிங் பண்ண எண்டில் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். கீழே பேக் பார்ட்டினுடைய எண்டை மடித்து இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பர்ஃபெக்டாக நான் பேக் பார்ட்டை ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டினுடைய எக்ஸ்ட்ரா கிளாத்தையெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். லைனிங் கிளாத்தில் வந்து பற்றாமல் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணணும். ஏன்னு கேட்டால் லைனிங் கிளாத் தான் நமக்கு வந்து கரெக்டான அளவு. இப்போது ஒரு பார்ட்டை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அதே மாதிரி அடுத்த பக்கமும் நான் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
இப்போ வந்து நம்ம மெயின் டாட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து அந்த டாட் எடுக்க போகிறோம். மெயின் டாட் அந்த பட்டியும் ஃப்ரண்ட் பார்ட்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வர டாட் தான் மெயின் டாட்டு. அதெல்லாம் அளவுலையும் பெருசாக இருக்கும். இப்போது அளவு ப்ளவுஸை வச்சு அந்த டாட்டை அளவு ப்ளவுஸினுடைய அளவுக்கே நான் இந்த மாதிரி டாட்டை வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இவங்களுக்கு வந்து உயரம் வந்து கம்மியாக கொடுக்கணும். டாட்டினுடைய ஹைட் வந்து இவங்களுக்கு வந்து 2.5 இன்ச்சு தான் கொடுக்கணும். 3 இன்ச் கொடுத்தா இவங்களுக்கு வந்து அமைப்பாகவே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதனால் 2.5 இன்ச் கொடுத்தோன்னா தான் இவங்க வந்து திருப்தி ஆவாங்க. இவங்களோட டாட்டினுடைய அளவு வந்து 2 இன்ச் 2 இன்ச் வரும். 1.25 இன்ச்சிலேருந்து 2 இன்ச் வரையில் வைக்கலாம். இவங்களுக்கு வச்சோம்னா தான் இவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்பாங்க. ப்ளவுஸ்லாம் அளவுலாம் சின்ன அளவாக இருந்தாலும் ஒரு அளவான அளவாக இருந்தாலும் இவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் வந்து பாடியினுடைய சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த டாட்டை எடுக்கணும். இப்போது இன்னொரு பக்கமும் மடித்து அந்த ஹூக் பக்கம் வர்ற டாட்டை தைக்கிறதுக்காக ஒரு பக்கம் தைச்ச அளவை இந்த மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணி 1/4 இன்ச் கேப்பில் நான் இன்னொரு டாட் ஹூக் பக்கம் வர்ற டாட்டையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். கிராஸாக கொண்டு வந்து ஷார்ப்பாக முடிச்சிருங்க. எந்த ஒரு டாட்டையும் வளைச்சி நெளிச்சு தைச்சிடாதீங்க. அப்போ தான் கப் ஷேப் வந்து நமக்கு வந்து பார்க்க பர்ஃபெக்டாக ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போது ஆம்ஹோல் பார்ட்டு நான் அந்த மெயின் டாட் கார்னருக்கு நேராக இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணி 1/4 இன்ச் கேப்லேயே ஷார்ப்பாக கொண்டு வந்து முடிச்சிருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தெளிவாக வேணும்டா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். இப்போ அடுத்த பக்கமும் நம்ம தச்சாச்சு டாட்டு. ஒவ்வொரு டாட்டுக்குமே 2 தையல் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு தையல் போடாதீங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிசர் இருக்கிற மாதிரி விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பர்ஃபெக்டாக நம்ம ஒரு பக்கம் ஃப்ரண்ட் பார்ட் தைச்சாச்சு. இப்போ பட்டியை கரெக்டாக நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சு பார்த்து எடுத்துக்கோங்க. மேலே ஒரு 1/4 இன்ச் தூக்கி பட்டியை வச்சு ஃப்ரண்ட் பார்ட்டை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வாங்க. 1/2 இன்ச் கேப்லேயே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மெயின் டாட்டை வந்து இந்த மாதிரி கிராஸாக மடித்து விட்டுருங்க. கட் பண்ணாதீங்க. ஒரு சிலர் வந்து கட் பண்ணுவாங்க. கட் பண்ணாதீங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் பிரித்து விட்டு சரி பண்ணையில் உங்களுக்கு வந்து முடியாமல் போயிடும். அதனால் எப்போவுமே கிளாத்தை கட் பண்ணுற வேலை வச்சுக்கிறாதீங்க டாட்டினுடைய. இப்போ அடுத்த பக்கமும் நம்ம அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ பட்டியை ஒரு 1/4 இன்ச் மேலே தூக்கி வச்சு ஒரு 1/2 இன்ச் அளவுலையே ஸ்டிச் பண்ணி வர்றேன். அடியில் இது வந்து அடுத்த சைடுங்கிறதுனால அடிப்பக்கமாக வருது ஃப்ரண்ட் பார்ட்டு. அந்த மெயின் டாட்டையும் கிராஸாக மடக்கி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். திரும்பவும் சொல்கிறேன், மெயின் டாட்டை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிடாதீங்க. ஒரு சிலர் கட் பண்ணுவாங்க. இப்போது நம்ம பட்டியும் ஃப்ரண்ட் பார்ட்டும் ஜாயின் பண்ண அந்த பிசிரை கீழ்ப்பக்கமாக திருப்பி விட்டு ஒரு 1/4 இன்ச் அளவு இடைத்தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மேல் பக்கமாக மடித்து விட்டு நீங்கள் இடைத்தையல் போடாதீங்க, அது பர்ஃபெக்டாக இருக்காது. ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்துச்சுன்னா பட்டி பக்கமாக கீழ்ப்பக்கமாக மடித்து விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் அது பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது அந்த ஜாயிண்டிங்கில் ஒரு டாப் ஸ்டிச்சும் போட்டு எடுத்துக்கிறேன். பட்டியும் ஃப்ரண்ட் பார்ட்டும் ஜாயிண்டாக இருக்கிற அந்த ஜாயிண்டிங்லையும் இன்னொரு ஸ்டிச் போட்டு டபுள் தையலாக போட்டு எடுத்துக்கிறேன். அந்த ஹூக் பக்கம் வர்ற பிசுறு கொஞ்சம் இருக்குது, அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கட் பண்ணிடாதீங்க. 1/4 இன்ச் 1/2 இன்ச் அளவு கட் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டினுடைய அமைப்பு போயிடும். அதனால் இப்போ ஹூக் பீஸ் தைக்கிறதுக்காக இந்த மாதிரி கிளாத் எடுத்து ஹூக் பக்கம் வர்ற உயரத்தை மார்க்கிங் பண்ணிவிட்டு கிராஸாக இருக்கிறத இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கோடு போட்டிருக்கேன். 2.25 இன்ச் 2.5 இன்ச் வர்ற அளவுக்கு நீங்கள் அகலம் எடுத்துக்கோங்க. நம்ம ப்ளவுஸினுடைய ஹூக் பக்கம் ஹைட் எவ்வளவு இருக்கோ அதை விட ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹைட்டுக்கு அகலம் வந்து கம்பல்சரி எந்த ஒரு ப்ளவுஸுக்கும் மினிமம் 2.25 இன்ச் இல்லை 2.5 இன்ச் வேணும். இப்போ வந்து ஹூக் வச்சு தைக்கிறதுக்கு முதல்ல வந்து ஹூக் வச்சு தைக்கிறதுக்கு கட் பண்ணி இப்போ வி ஷேப் தைக்கிறதுக்கு கட் பண்ணியிருக்கேன். வி ஷேப் தைக்கிறதுக்கு நான் எப்போவுமே டபுளாக தான் ஃபோல்டிங் பண்ணி கொடுப்பேன் பட்டன் வி ஷேப் பீஸுக்கு. அது வந்து கொஞ்சம் ஹைட் பத்தாமல் இருக்கிறதுனால நான் ஜாயிண்டிங் போடுறதுக்காக அதே அளவு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஜாயிண்டிங் பீஸை ஹைட்டு வந்து பத்தலை ஹூக் வி ஷேப் பீஸ் வச்சு தைக்கிறதுக்கு வி ஷேப் தைக்கிறதுக்கு. இப்போது ஜாயிண்டிங் போட்டு எடுத்துக்கிறேன் ஹைட்டுக்கு.
இப்போ அந்த ஜாயிண்டிங்கில் அந்த பிசிரை திருப்பி விட்டு நான் டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். ஒரே ஈவெண்ட்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து லெஃப்ட் சைடு பார்ட்டை எடுத்திருக்கேன். லெஃப்ட் சைடு பார்ட்டில் நான் அந்த ஹூக் வச்சு தைக்கிறதுக்காக 2.5 இன்ச் ஒரே கிளாத்தை எடுத்தோம் இல்லையா, அதை 2ஆக ஃபோல்டிங் பண்ணி கீழே அடிப்பக்கமாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடித்து விட்டுட்டு அப்புறமா ஓரத்தில் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ ரைட் சைடு எடுத்திருக்கேன். ரைட் சைடு நம்ம அந்த வி ஷேப் பீஸ் தைக்கிறதுக்காக அதே மாதிரி அடிப்பக்கமாக ஒரு 1/2 இன்ச் மடித்து விட்டு ஓரத்தில் ஒரு 1/4 இன்ச்சுக்கும் 1 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த கார்னரில் ஒரு கட் போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி திருப்பினீங்கன்னா ஈஸியாக மடிஞ்சு கொடுத்துரும். இப்போது ஹூக் வச்சு தைக்கிறதுக்காக நம்ம ஸ்டிச் பண்ண பகுதியை ஃபுல்லாக ராங் சைடு திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் சுருங்கிடாமல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ வி ஷேப் இந்த மாதிரி நம்ம தச்ச தையல் பிசுரை மறைக்கிற அளவுக்கு பாதியாக ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக திருப்பிடாதீங்க. இந்த மாதிரி தான் திருப்பணும். இப்போது வி ஷேப் அந்த எண்டிங்கில் ஒரு வி ஷேப்பும் அந்த பட்டியினுடைய சென்டரில் ஒரு வி ஷேப்பும் பட்டியும் ஃப்ரண்ட் பார்ட்டும் ஜாயிண்ட்டாக இருக்கிற அந்த ஜாயிண்டிங்கில் ஒரு வி ஷேப்பும் கட்டாயம் போட்டுக்கோங்க. அந்த ஜாயிண்டிங்கில் வி ஷேப் போட்டிங்கன்னா தான் ப்ளவுஸினுடைய ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம ப்ளவுஸ் போட்டு போட்டையில் அமைப்பாக காட்டும். மேலே ஒரு 1/4 இன்ச் நெக் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு விட்டுட்டு அந்த ஃபஸ்ட்டு ஹுக் மாட்டுறதுக்கு நம்ம வி ஷேப் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறணும். இப்போது லெஃப்ட் அண்ட் ரைட் நமக்கு கரெக்டான அளவான்னு வச்சு பார்த்துருக்கேன். கரெக்டாக தான் இருக்குது. இப்போ ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். பேக் பார்ட்டை இந்த மாதிரி நல்ல பக்கம் நம்ம பார்க்குற மாதிரி போட்டுட்டு ஃப்ரண்ட் பார்ட்டினுடைய நல்ல பக்கமும் பேக் பார்ட்டினுடைய நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. லெஃப்ட் சைடும் ரைட் சைடை பார்த்து போட்டுக்கோங்க. ரைட் சைடும் ஒன்றா வர்ற மாதிரி பார்த்துட்டு ஒரு 1/2 இன்ச் அளவில் நீங்கள் இந்த ஷோல்டர் ஜாயிண்டிங் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ண போகிறோம். பிசுரை பேக் பக்கமாக திருப்பி விட்டுட்டு நம்ம ஸ்லீவை ஜாயின் பண்ணணும். ஸ்லீவை எப்போவுமே சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்லேருந்து ஜாயின் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பத்தாமல், அதாவது பாடியினுடைய கிளாத் பத்தாமல் வந்தாலோ இல்லை ஸ்லீவினுடைய கிளாத் பத்தாமல் வந்தாலோ நம்மளால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. அதனால் சென்டரும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் ஸ்லீவு. இப்போ ஒரு பகுதி நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. அதுக்கு 2 தையல் போட்டு எடுத்துக்குவோம். இப்போது நம்ம தைச்ச சென்டர் பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இப்போது அடுத்த பேக் பார்ட்டையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்குவோம். 1/2 இன்ச் அளவுலையே நீங்கள் ஸ்டிச் பண்ணி வாங்க. 1/2 இன்ச்சுக்கு மேலே ஸ்டிச் பண்ணிடாதீங்க. நீங்கள் எவ்வளோ ஸ்டிச்சிங்காக நீங்கள் மார்க்கிங் பண்ணி கட் பண்ணியிருக்கீங்களோ அதை விட்டு ஒரு நூலளவு கூட வெளியில் வரக்கூடாது ஸ்டிச் பண்ணதுக்கு தையல். இப்போது ஒரு ஸ்லீவ் நம்ம பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது அடுத்து நம்ம இன்னொரு ஸ்லீவையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பேக் பார்ட் பக்கம் அந்த ஷோல்டர் பிசுரை திருப்பி விட்டுட்டு ஸ்லீவினுடைய சென்டர் சர்க்கட்டும் அந்த ஷோல்டர் ஜாயிண்டிங்கும் ஒரே மாதிரி வர்ற மாதிரி வச்சு ஒரு பகுதியை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கு 2 தையல் போட்டு எடுத்துக்கிறோம். இப்போ அடுத்த பகுதியை நம்ம இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி வர்றோம். இன்னொரு பகுதியையும் 1/2 இன்ச் கேப்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இப்போது இன்னொரு கையும் நம்ம ஜாயிண்டிங் போட்டாச்சு. இப்போது உடலை நம்ம ஒன்றா சேர்த்து ஸ்டிச் பண்ணிடுவோம் பாடி ஜாயிண்டிங்கை. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம பார்த்து தைக்கிற மாதிரி வச்சு தான் ஜாயிண்டிங் போடணும். இப்போ ஹூக் பக்கத்தையும் ஒன்றா வச்சு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இந்த மாதிரி ப்ளவுஸை வச்சே நான் அளவெடுத்து ஸ்டிச் பண்ணி வர்றேன். அந்த அக்குள் சைடு நம்ம சிசர் கட் போட்டது இருக்கும் ஸ்லீவுக்கு. அந்த சிசர் கட்டில் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஊசியை குத்தி நிப்பாட்டிட்டு இப்போ ஸ்லீவினுடைய அளவையும் நம்ம எடுத்துக்கிறோம். லெஃப்ட் சைடு ஸ்லீவ் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம்னா லெஃப்ட் சைடு ஸ்லீவை எடுத்து நம்ம இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறணும். பேக் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கிறணும். எப்போவுமே ஸ்டார்டிங்கில் பேக் ஸ்டிச் போடணும்.
இப்போது அடுத்த பக்கம் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் ஸ்லீவ்லேருந்து ஆரம்பிக்கிறோம். இது வந்து ரைட் சைடு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். அதனால் ரைட் சைடு ஸ்லீவை எடுத்து மார்க்கிங் பண்ணி இந்த மாதிரி பேக் ஸ்டிச் போட்டு ஆரம்பிச்சிட்டு இப்போது ஸ்டிச் பண்ணி வரணும். ஆம்ஹோல் கிட்ட நம்ம சிசர் கட் போட்டது இருக்குது அடையாளம். அந்த ஆம்ஹோல் கிட்ட வந்துடணும். அப்படி அடையாளமே இல்லாட்டியும் கட்டிங்கில் போயிடுச்சுனாலும் நம்ம வந்து அங்கே 1.5 இன்ச் அளவு நம்ம மார்க்கிங் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து அந்த ஹூக் பீஸை விட்டுட்டு நம்ம அந்த விஷேப் பீஸை விட்டுட்டு நம்ம மார்க்கிங் பண்ணணும். இல்லை அளவு ப்ளவுஸினுடைய லெஃப்ட் சைடு, அதாவது ஹூக் வச்சு தைக்கிற பக்கத்தவே வச்சு நீங்கள் மார்க்கிங் பண்ணிக்கணும். இப்போது எக்ஸ்ட்ரா நம்ம வெயிட் போட்டால் பிரித்து விடுறதுக்காக நான் எக்ஸ்ட்ரா 2 தையல் போட்டு எடுத்துக்குவேன். அதை போட்டு எடுத்துக்கிறேன் 2 பக்கமுமே. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தில், அதாவது அக்குள் சைடு நம்ம எவ்வளோ கிளாத் விட்டுருக்கோமோ அதே அளவு கிளாத்தை ஈவனாக கீழே வரையில் இடுப்புலேருந்து மேலே ஸ்லீவ் வரையில் இருக்கிற மாதிரி ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் ப்ளவுஸினுடைய ஃபினிஷிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ அந்த ஓரத்தில் எண்டில் ஒரு 1/4 இன்ச் கேப்பில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து ஓவர்லாக் போடாட்டியும் துணி வந்து பிசுறுக வெளியில் வராமல் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக அழகாக அமைப்பாக கிடைக்கும். உங்களுக்கு பார்க்கையிலேயே தெரியும். இந்த மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம பேக் பக்கத்தினுடைய டாட் பிடிக்கிறதுக்காக ப்ளவுஸை வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிக்கிறோம். ஃப்ரண்ட் பார்ட்டில் இருந்து ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் கொண்டு வந்தோம்னா நமக்கு வந்து 2 இன்ச் அளவு நமக்கு கேப் இருக்குது. 2.25 இன்ச் அளவு இருக்குது. இது வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஹூக்கு அது மாட்டுற பக்கம் வச்சு தைக்கிற பக்கம் வந்து கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் அதிகமாக இருக்கிறதுனால அந்த 1/4 இன்ச்சை வந்து கீழே மட்டும் நான் அதை வந்து ஸ்டிச் பண்ணி மேலே வந்து ஈவனாக கொண்டு வந்து முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி சரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேக் பாட்டம் அடித்து போட்டு சென்டரையும் இந்த மாதிரி சென்டரில் இருந்து ஒரு பக்கம் ஜாயிண்டிங் வரையில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து ஒரு 1/2 இன்ச் அளவு ஃபோல்டிங், அதாவது ஃபோல்டிங் பண்ணதுக்கு பிறகு 1/2 இன்ச் வரணும் அந்த டாட்டு. அப்போ தான் நமக்கு வந்து 1 இன்ச் அளவு வரும். நமக்கு 2 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அதனால் 1/2 இன்ச் அளவு மட்டும் அடித்து ஒரு 4 இன்ச் இல்லை 3 இன்ச் அளவு நம்ம ஹைட் வச்சுக்கலாம். பாருங்கள், அக்குள் சைடெலாம் ப்ளஸ் மாதிரி கரெக்டான பர்ஃபெக்டாக நமக்கு வந்து ஜாயிண்டிங் கிடச்சிருக்குது. இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணையில் நமக்கு தப்பே எதுவுமே வராது. இப்போ வந்து நெக்கு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ண போகிறோம். கிராஸ் பீஸ் கட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி கண்ணாடி ஸ்கேல் வச்சு ஒரு ஸ்கேல் அளவு நம்ம மார்க்கிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த ஒரு ஸ்கேலினுடைய அகலத்தளவுக்கே மார்க்கிங் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீஸுகளாக தான் நமக்கு வந்து கிளாத் இருக்கும் எப்போவுமே. மேக்ஸிமம் இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நெக் பீஸ் ஜாயின் போட ஒரே பீஸாவெலாம் நமக்கு எப்போவுமே கிடைக்காது. இதை வந்து இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணி எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேட்கலாம். அந்த டவுட்டுக்கு வந்து நான் கிளியராக வீடியோ போடுறேன். இப்போது அந்த ஜாயிண்டிங்கை எடுத்து விட்டுட்டு அந்த கிராஸான பகுதியை இந்த மாதிரி மாட்டி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. தாழ்வான பகுதி பக்கம் அந்த உயரமான பகுதியை வச்சு நம்ம மாற்றி கிராஸாக ஜாயின் போட்டு எடுத்துக்கணும். அப்போனா தான் நமக்கு வந்து நெக்கினுடைய கிளாத் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். இல்லாட்டி ஈவனாக வராது. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண தெரியாட்டி நீங்கள் ஈவனாக கட் பண்ணி கூட ஜாயின் போட்டுக்கோங்க. கிராஸாக ஜாயின் போட தெரியாதுங்கிறவங்க அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பிசுறையெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கயிறு மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும் நெக் பீஸுக்கு. எல்லா பீஸையும் இந்த மாதிரி ஜாயின் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பிசுறுகளெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம 2ஆக ஃபோல்டிங் பண்ணி இந்த கயிறை ஸ்டிச் பண்ண போகிறோம். நெக் பீஸை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். மேலே ஈவனாக கட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டிங் பண்ணி 1/4 இன்ச் கேப்பில், அதாவது ஒரு 14 அளவு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஒரே அளவாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மடித்து விட்டு இழுக்காமல் ஸ்டிச் பண்ணி வாங்க. ஸ்டார்டிங்கில் எவ்வளோ லூஸில் நம்ம கிளாத்தை விட்டுருக்கோமோ அதே அளவில் இழுத்திங்கன்னா அந்த கிளாத் வந்து சின்ன கிளாத்தாக இப்போ வெட்டுப்பட்டு இருக்கிறதுனால ஈஸியாக கிராஸு பீஸுங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இழுத்து இசைஞ்சிட்டு வந்துடும், உங்களுக்கு ஒரு மாதிரி பிரிஞ்சு வந்துடும் அந்த நூல் இழைகள். அதனால் இழுக்காமல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஈவனாக இல்லாமல் எக்ஸ்ட்ரா இருக்க பிசரையெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன், ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி. அப்போ தான் நம்ம வந்து நெக் ஃபினிஷிங் பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது லெஃப்ட் சைடு பக்கத்தை எடுத்து ஃப்ரண்ட் பார்ட்டில் இருந்து நம்ம ஸ்டிச் பண்ணி வர்றோம். இந்த நெக் பீஸை வந்து ஒரு 1/4 இன்ச் மடித்து அந்த நெக்கினுடைய எண்டில் இருந்து நம்ம ஸ்டிச் பண்ணி வர்றோம், ஹூக் மாட்டுற பக்கத்தில் இருந்து. இப்போது நம்ம ஒரு ஃபுட்டளவேவும் நம்ம ஸ்டிச் பண்ணி வரணும். ஒரே ஈவனாக ஸ்டிச் பண்ணணும், வளைச்சி நெளிச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. நேராக தைச்சி வரணும். நம்ம நெக்கு எப்படி வந்திருக்கோ அதன்படி நம்ம ஒரே அளவாக ஸ்டிச் பண்ணி வரணும். பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் அர்ஜென்ட்டில் ஸ்டிச் பண்ண வாசி உங்களுக்கு வந்து இன்னும் தெளிவாக காமிக்க முடியலை. நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக நான் வீடியோ போடுறேன். இப்போது எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் இருக்கிற மாதிரி விட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க நெக் பீஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த 1/4 இன்ச்சை மேல் பக்கம் மடித்து வச்சுட்டு ஒரு பேக் ஸ்டிச் போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த ஃப்ரண்ட் நெக்கினுடைய வளைவில் நம்ம அங்கங்கே சிசர் கட் போட்டுக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ண அந்த ஸ்டிச்சிங் மேலே படாத அளவுக்கு சிசர் கட் போட்டு அந்த நூலாக பிரிஞ்சு வந்த பிசுறுகை இருக்கும் நம்ம பாடியினுடைய கிளாத்தில். நெக் பீஸில் வராட்டையும் அந்த மெயின் கிளாத்லேருந்து வந்திருக்கும். அதனால் ஒரே ஈவனாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பிசுரை. இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா அந்த பிசுறு வந்து ராங் சைடு நம்ம மடித்து தைக்கையில் வெளியில் தெரியாமல் பர்ஃபெக்டாக நீட் லுக் கொடுக்கும். இப்போது இன்னொரு பக்கம் நான் அந்த நெக்குக்கு வந்து நெக்குனுடைய வளைவுக்கு வந்து சிசர் கட் போட்டு எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் சிசர் கட்டு. எப்போவும் நான் அப்படி தான் போடுவேன், அதுவே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து நெக் பீஸை வந்து ஃபுல்லாக ராங் சைடு மடித்து விட்ருங்க. நம்ம ஸ்டிச் பண்ண நெக் பீஸை மடித்து விட்டு அந்த மடித்து விட்ட எண்டிங்கில் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி வர்றோம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணையில் எந்த ஒரு தப்புமே வராது, பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த எண்டிங்லேயே தைங்க. இதுவும் ஒரே நேராக வந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து ப்ளவுஸை பார்க்கவே நீட் லுக்காக அழகாக இருக்கும். நமக்கு ப்ளவுஸை பார்க்கலே அந்த ப்ளவுஸ் எப்படி அமைப்பில் இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ வந்து நல்ல பக்கம் திருப்பி அந்த நெக்கினுடைய எண்டிங்கில் நம்ம ஒரு நீளளவு டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இது 2 தையலாம், அப்போ தான் நமக்கு வந்து அழகாக இருக்கும். ஒரே ஈவனாக ஸ்டிச் பண்ணி வாங்க அந்த ஓரத்துலையே. இப்போ பர்ஃபெக்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இந்த ப்ளவுஸை. எனக்கு வந்து நூல் வந்து அப்பப்போ நான் ஜாயிண்டிங் போட்டதெல்லாம் உங்களுக்கு காமிக்கலை. அந்த பிசுறுகள்லாம் இருந்தால் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஃபினிஷிங் பண்ணி நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். பாருங்கள், பர்ஃபெக்டாக பின்னுக்கு வந்து எவ்வளோ கழுத்து வந்து எவ்வளோ ரவுண்டாக அழகாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃபோட்டோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு